Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 29th September 2023. இன்னொரு ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிந்த அமெரிக்க சந்தை பல நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் மேல் நோக்கி திரும்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். டவ் ஜோன்ஸ் 0.35%, S&P 500 0.59, நாஸ்டாக் 0.83. ஸோ இந்த ஒரு ஏற்றம் அப்படின்றது ஒரு நெடுநாள இறக்கத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஏற்றம். இது தாக்கு பிடிக்குமா வரக்கூடிய நாட்களில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மற்றபடி ஆசிய சந்தைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல நிக்காய் அண்ட் ஹாங்செங் ரெண்டுமே வலுவான இறக்கத்துடன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்றபடி சவுத் கொரிய சங்கை சீனா, சவுத் கொரிய காஸ்பி, சீனாவோட சங்கை, அப்புறம் தாய்வான் சந்தையில மார்ஜினலி அப் அப்படின்னு சொன்னப்போ விழுந்தது வலிமையாகவும் ஏறிக்கொண்டிருப்பது மார்ஜினலி அப் அப்படின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். இருந்தாலும் வெயிட்டேஜ் அப்படின்றது செல் சைட்ல தான் இருக்கிறத பார்க்கிறோம். கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நிஃப்டி ஆனது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வியாபாரம் மாதிரியே அது வந்து ஒரு பிளாட் ஓப்பனிங் இல்லைன்னா மார்ஜினலி 10-20 பாயிண்ட் அந்த மாதிரியான ஒரு ஏற்றத்துல துவங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். இருந்தாலும் சந்தை பெரிய வீழ்ச்சிக்கு பிறகு இது நிகழ்ந்தனால இதுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஸோ நிஃப்டியோட ரேஞ்ச் நம்ம சப்போர்ட்டை 19,500 வச்சிருக்கிறோம். இந்த 500 தான் குரூஷியல் பாயிண்ட். இப்போதைக்கு இதை டெஸ்ட் பண்ணியாச்சு. நேற்றுக்கு டெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப 19,523 அந்த மாதிரி கொஞ்சம் மேல முடிஞ்சிருக்குது. ஸோ இங்கிருந்து ஒரு ரீபவுண்ட் ஆகுமான்னு பார்க்கலாம். அது உடைக்கப்பட்டால் 250 புள்ளிகள் அடுத்த கட்ட இறக்கத்திற்கு தயாராக இருக்கலாம். நிஃப்டி பேங்க் ரொம்ப நாளா நம்முடைய இந்த ரேஞ்சுக்குள்ளவே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 43,600 சப்போர்ட், 46,500 ரெசிஸ்டன்ஸ், 44,300 இந்த ரேஞ்சில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேக்ரோஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 4.60. இன்னும் அந்த அதிகபட்ச அளவு தான் இருந்திருக்கு. என்னன்னா ஒரு மார்ஜினலி டவுன் அப்படி சொல்லலாம். டாலர் இண்டெக்ஸும் மடன்னு இப்போ 106.04 இருக்குது. ஆனா என்ன ஒண்ணு 106.3 இருந்து 106.04 கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம். பிரண்ட் குரூட் படிப்படியா ஏறிக்கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். சில வாரங்களுக்கு முன்பாக $74 பெர் பேரல் நம்ம பார்த்தோம் பிரண்ட் குரூடா. இப்போ எங்க போயாச்சு $94-95 போயாச்சு. இந்த உச்சத்துல வந்து கொஞ்சம் இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த மட்டில் அது ஒரு பேட் நியூஸ். கோல்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து இரவு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். 2050 என்ற உச்சத்தை தொட்ட பிறகு இறங்கி 1900 1950 என்ற எல்லைக்குள்ளாக சுத்திட்டு இருந்தது பார்த்தோம். இப்போ 1900 உடைக்கப்பட்டு விட்டது. அதனால இப்போதைக்கு கோல்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏற்றங்களும் விற்பதற்கான வாய்ப்பாக தான் பார்க்க வேண்டும், வாங்குவதற்கு பொறுத்திருக்க வேண்டும். யூஎஸ்டி ஐநாறு தொடர்ந்து வலிமை குன்றி வருவதை நம்ம பார்க்கிறோம். 83க்கு மேல போயாச்சு. 83.19 வியாபாரமாகி வருகிறது. டாலருக்கு எதிரான ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து கொண்டுதான் வருகிறது. இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஒரு ரேஞ்ச் அப்படின்றது 83.5 அண்ட் 82.5 இந்த $1 ரேஞ்ச் அப்படின்றது நிலை கொள்ளும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருக்கிறது. மற்ற மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த மட்டில் அடுத்த வாரம் ஆர்பிஐ மீட் நடக்குது. ஸோ அதுல எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கப்படும், பொருளாதார ரீதியான அவருடைய கருத்துக்கள் என்ன, இதெல்லாம் சந்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். அப்புறம் இந்தியாவோட Q2 ரிசல்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் முடிவினுடைய இந்த காலாண்டு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. அதுவும் வந்து சந்தையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். செப்டம்பர் முடிஞ்ச உடனே நமக்கு இந்த ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் வரும் இல்லையா, அக்டோபர் 1 வரும். ஸோ அதுவும் நம்ம கவனமா எடுத்துக்க வேண்டியது. நம்ம வீக்கெண்ட்ல இருக்கிறோம், முடிஞ்சா அடுத்த மாசம். இப்போ அக்டோபர் சீரிஸ் ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதனால நம்ம கவனமா அதை கையாளணும். இந்த தகவல்கள் சந்தை ஓரளவுக்கு இப்போது இருக்கக்கூடிய நிலையில இருந்து உயர்த்துமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. எஃப்ஐஸ் வந்து ஹெவியா செல் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றுக்கு 3,364 கோடிக்கு விட்டு இருக்கிறாங்க. டிஐஸ் வந்து 2,716 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸோட தொடர் விற்பனை தான் சந்தையை வந்து இறக்கி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்எம்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ரோக்ராம் டெய்லி நம்ம 11 o'clock நடத்துறோம். வீக்லி ஃபீ அப்படின்றது 499 ஒரு சின்ன ஃபீல தான். ஸோ இதன் மூலமா டெய்லி பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்றுக்கு ஒரு பெரிய லாங் பியர் கேண்டில், அதாவது நீங்க அப்படியே உச்சி நிமிர்ந்து பார்த்தீங்கன்னா இப்ப சமீப காலத்தில் மிகப்பெரிய ஒரு இறக்கம் அப்படின்னு சொன்னா நேற்றைய இறக்கத்தை தான் சொல்லணும். அந்த நீளமான சிவப்பு கலர் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். ஹெவியான ஒரு செல்லிங் அப்படின்றது மார்க்கெட்ல இறங்கி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏறும்போதும் சிரமம் தான் படும் அப்படின்றதா இந்த கேண்டில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 19,500 முக்கியமான ஆர்வம் இருக்கு. அது கீழே க்ளோசிங் பேசிஸ்ல முடிஞ்சது அப்படின்னு சொன்னா 19,250 நோக்கி நகரலாம். இப்போதைக்கு மேல வலுவான தடையிலேயே நம்ம 19,850 அந்த புல் பேக் ஒன்று நேத்திக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். முயற்சி நடந்தது. பட் 850 வரைக்கும் போகல. 850 வரைக்கும் போயிருந்தது அப்படின்னு சொன்னா இந்த இறக்கம் அப்படின்றது இன்னும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு கீழ்நோக்கி தான் செல்வதற்கான வாய்ப்பாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் விற்பது என்பது ஒரு முக்கியமான முடிவாக கூட இருக்கலாம். சந்தையினுடைய தற்போதைய நிலவரம். ஆனா அக்டோபர் சீரிஸ் அப்படின்றது ஒரு பாஸ் ஹிஸ்டரின்னு பார்க்கும்போது ஏற்றத்துடன் முடிந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். பார்க்கலாம். நம்ம டெக்னிக்கலா பார்க்கலாம். அதே மாதிரி இது நம்முடைய தடங்களை உடைத்தால் நம்ம பையரா மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.